சார் வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக ஒரு கண்டென்ட் வைரலாக போயிட்டு இருக்கு. இதே பாலா அவர்கள் தான் அஜித் அவர்கள் வச்சு நான் கடவுள் படம் பண்ணும்போது கோபுரம் ஃபிலிம்ஸ், அன்புச்செழியன் இவங்கெல்லாம் சென்னையில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் உட்காந்து பேசுவாங்க. அஜித்தை சுற்றி 10 பேர் சுற்று போட்டாங்க. அப்போ அஜித் ஒரு பயங்கரமான சம்பவம் அங்கே பண்ணார். பில்லா படத்தில் வர மாதிரி பண்ணார். எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. பத்திரிகையாளர் ஒருத்தர் அதை சொல்லியிருக்காரு. அதுங்க சிம்பிள். நீ எந்த காலகட்டத்திலையும் ஹீரோயிசமாக இருக்கிற விஷயத்துக்குள்ள அறைக்குள்ளே நடந்த விஷயத்த அந்த அறையில் இருந்தவர்கள் வெளியில் சொல்லாத இருக்கிற வரைக்கும் எதுவும் தெரிய போகிறது கிடையாது. அங்கே இருந்த எல்லாரும் பண்ண அவர் பில்லா படத்தில் என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டாரா? எல்லாரையும் துப்பாக்கி எடுக்க முடியுமா? முதல்ல இல்லை கமெண்ட் அந்த மாதிரி தான் வருது. துப்பாக்கி வச்சு பண்ணிட்டாரா அப்படின்ற இயல்புலே நீங்கள் அஜித் வந்து துப்பாக்கி வச்சிருக்காரான்னு தெரியாது. ஆர்டிஐல போட்டு ஒன்றா கேட்போம். நீங்கள் கேட்டதுனால ஒன்றா கேட்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம அந்த அன்புச்செழியன் இருக்கார்ல, அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு எவ்வளோ பெரிய டாப் ஸ்டாராக இருந்தாலும் கடன் வாங்கிட்டு கடன் கரெக்டாக கட்டினா அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல. ஆரம்ப காலத்தில் ரொம்ப டார்ச்சர்னு வச்சிங்களேன். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவர் மேலே, ஏகப்பட்ட பிரச்சனை. அது கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. ஹீரோயின்களாக இருந்தவங்களும் கூட அவர், ஆனால் அவர் எதுவும் தவறான நபரெல்லாம் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டார். காசுக்காக கூட்டு உட்கார வச்சுருவார், அவ்வளோதான். காசை கொடுத்துட்டு நீ கூட்டு போ. எவ்வளோ கதைகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கதைகள் கிடையாது, நிஜங்கள். பட் கதையாக வெளியில் அது உலா வந்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள்லாம். இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டா இவர் சொல்றாருல பில்லா மாதிரி ஒரு விஷயம், இது வந்து சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக தேன் தடவி இருக்கலாம் தவிர அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஹீரோக்கள் மேல டிராவல் பண்ணும்போது ஹீரோயின்களை விட ஹீரோக்களுக்கு வேல்யூ என்னைக்குமே கூடும்னு எல்லா ஃபைனான்சியருக்கும் தெரியும். அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஹீரோக்களையும் வந்து அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணி ஒரு மாதிரி அழிச்சிட மாட்டாங்க. மிஞ்சி போனா 4 பத்திரத்தில் வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருப்பாரு. ஓகே, 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 100 ரூபா தரேன்டா, என்னடா வேணும் உனக்கு, நான் தரேன், அடுத்த 4 படம் எடுத்துக்கோ, எதை வேணா பண்ணிக்கோ, டேட்டு போடு, எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு. ஏன்னா போல்டா பேசக்கூடிய ஒரு அஜித், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி பேசக்கூடியவன்றது வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது அவர் முன்னாடி வந்து ஐயா அங்கெல்லாம் மிரட்டுறாங்கன்னு சொன்னார். எந்த ஹீரோவும் சொல்லல. அதே மேடையில இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கூட நின்றுட்டு இருந்தாரு. ஆமா, நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்னும் இருக்கு அந்த வீடியோ. ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாரு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால போல்டா பேசக்கூடியவர் அந்த இடத்துல ஒரே ஒரு சம்பவம் பண்ணியிருக்கலாம். நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அங்கே இல்லை. சரிங்களா? அவர் என்ன நோக்கத்தில் சொல்றாருன்னு தெரியல. அவர் பேசினவர் எங்க அண்ணன் தான், அவர் நிறைய பேசுவார். அதுக்குள்ள விமர்சிக்க விரும்பல. சம்பவம் என்ன நடந்திருக்கும்னா, அவங்க கொடுத்த காசு வரலன்னா இப்ப இவர் கை நீட்டி வாங்கியிருக்க மாட்டார். ஆமா, எந்த காலகட்டத்திலையும் எனக்கு தெரிஞ்சு அஜித் எந்த காலகட்டத்திலையும் கை நீட்டி கடனோ பைனான்ஸோ வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் பெயரில் அவரை வச்சு பணம் எடுக்கிற யாராவது வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்காக இவர் ஜாமீனோ இல்ல சூரிட்டியோ ஒரு விஷயங்கள் ஏதாவது அவர் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா நான் வாங்கினா அப்படின்னு இவர் திருப்பி கேட்டிருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாலே ஷாக் ஆயிடுவாங்கல்ல. நீங்க பம்மி பயந்து நடுங்கிற வரைக்கும் தான் நீங்க பெரிய ஹீரோவா காட்டுவீங்க, ஒரு பெரிய தாதா மாதிரி காட்டுவீங்க. தாதாவே யாரா நீ அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? நம்ம தாதாவே முறைச்சிட்டாரு அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாங்க. உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீங்க சுவாரஸ்யத்துக்காக கூட்டுறது போது ஏதாவது அடிஷ்னலா சேர்க்கணும்ல எதையாவது. அப்படி ஏதோ ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கும். அன்புச்செழியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவானவருங்க. தேவையில்லாத ஆளை தூக்க மாட்டார். எவன் காசு வாங்கினான்னு அவனை தான் தூக்குவார். இதனால இந்த சம்பவமே நடந்துச்சானே எனக்கு சந்தேகம் இருக்கு. இப்ப வர அந்த 4 கடவுள் சம்பவம் பத்தி ஆளுக்கு ஒரு டாக் வந்துகிட்டே இருக்கு. அது நிக்கிற பாலா வந்து அஜித் 2 செவுட்ல அரவுட்டாரு கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. நீங்க இயக்குனர்கிட்ட அடி வாங்குறது சகஜங்க. ஹீரோக்கள் அது இன்டென்ஷன்ல அடிக்கிறது கிடையாது. நீங்க பாரதி ராஜா கிட்ட அடி வாங்காத ஆளா? பாலச்சந்திரகிட்ட அடி வாங்காத ஆளா? யோசிச்சு பாருங்களேன். அதனால அடித்து விட்டார். அன்னைக்கு சம்பவம் நடந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. டி ராஜேந்தர் சிம்புவை விரட்டி வெளுத்தாரு. ஓடிட்டாரு சிம்பு. எதுக்கு சார்? புது தகவலா இருக்கு. புது தகவலுங்க. அப்போ வந்து சிம்பு சின்ன பையன். அப்ப ஓகே, குழந்தை நட்சத்திரம் ஒரு கார்டன்ல சாங் ஒன்று போயிட்டு இருக்குது. கௌதமி அதுல நடிக்கிறாங்க. ஆனா அந்த சம்பவத்தை சொல்ல முடியாது என்னால. ஆனா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. சிம்பு வந்து சின்ன பையன், குட்டி பையன், இவ்வளவுதான் இருப்பான். கௌதமி நல்லா ஹைட்டா இருப்பாங்க. ஸோ காம்பினேஷனில் ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி, இப்போ டிஆர் நடிச்சா கூட டிஆர் வந்து ஒரு நம்மளாம் டவல் போட்டு பிடிக்க மாட்டார். அவர் வந்து வேஷ்டியை போட்டு தான் ஹீரோயினோட பேசிட்டு இருப்பார். 1 கிலோமீட்டர் தூரத்தால் டிஸ்டன்ஸ் பண்ணுவார். ஹீரோயின்களை பெண்களை தொடவே மாட்டார். பயங்கரமான ஒரு மனிதர், சூப்பரான ஆள்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அவர் வந்து அந்த படத்தில் அவர் தான் டைரக்டர், அவர் தான் நடிக்கிறார், எல்லாமே போயிட்டு இருக்கு. பாட்டு ஒரு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாரு நம்ம ஆளு.
பொடியன் இப்ப இருக்கிற எஸ்டிஆர். அந்த சம்பவத்தை பார்த்த உடனே செம கோபமாயிட்டாரு இவர். அடி வெளுக்கிறதுக்கு ஓடுறாரு, சுத்தி சுத்தி ஓடி கடைசியில ஓடிட்டாரு. என்ன சம்பவம் பண்ணாரு அதை சொல்ல முடியாது. சரி, சொன்னா அவருக்கு சிக்கலாயிடும். சரி, ஓகே. சின்ன பையனா இவ்வளோ ஒரு வேலையை பார்த்துட்டாப்ல, அது பெரிய சிக்கலாயிருச்சு, ஓடிட்டாரு. காமெடி என்னன்னா, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சுங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க சொந்த படம் தானே, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஓடி போய் டிரைவர் கூட்டு ஓடிட்டான், வீட்டுக்கு போயிட்டாரு. ஈவினிங் வீட்டுக்கு போறாரு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போன உடனே இந்த சம்பவத்தை சிம்பு அங்க போய் அம்மாட்ட என்ன சொன்னாருன்னு தெரியாது. அங்க ஒரு பத்திரிகையாளர், அதே வீட்லயே, அவங்க வீட்லயே ஒரு பத்திரிகையாளர், அவங்க ஒரு பத்திரிகை நடத்திருப்பாங்க, உஷான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில செய்தியாளர் ஒருத்தர் அங்கேயே தங்கி பத்திரிகையில வேலை பார்த்தவர். நானும் அவரும் ஒரு பத்திரிகையில வேலை பார்த்தோம் ஒன்னா. இதெல்லாம் அவர் சொன்ன தகவல், வீட்டுல நடந்த சம்பவம். இது அது வேற. வீட்டுக்கு டிஆர் வந்த உடனே இங்க கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தது. இவர் வந்து டிஆர் வந்து சிம்பு விரட்டினாரு. வீட்டுல வந்து அவங்க மனைவி டிஆர் விரட்டிட்டு இருக்காங்க. எப்படி என் பையனை நீ எல்லாரும் முன்னாடியே வந்து அடிக்க ஓடுவ அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஜோக்கா இருக்கும். ஆனா ரியாலிட்டின்ற ஒரு விஷயம் வரும்போது சம்பவங்களை சுவாரஸ்யத்துக்காக எதுவானா சொல்லுவாங்க. இப்ப அங்க நடந்த சம்பவம் ஒண்ணு, அது நம்ம பேச முடியாத சம்பவம். ஆனா இது மாதிரி எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நடக்கும். என்னைக்கோ நடந்திருக்கும் அந்த சம்பவம். இன்னைக்கு அவங்க எல்லாம் வேற ஒரு தளத்துல வேற ஒரு மரியாதையோடு மாறி இருப்பாங்க. ஆரம்ப காலத்துல நடிகைகள் வரும்போதோ நடிகர்கள் உள்ள வரும்போதோ அவங்களுக்கான அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, எப்படியாவது தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு பல விஷயங்களுக்கு அவங்க இறங்கி போவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு அவங்க வேற ஒரு களத்துக்குள்ள மாறிட்ட பிறகு, நீ யார் தெரியுமா, அன்னைக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு இப்ப நாமளே பார்த்திருந்தா கூட அந்த சம்பவத்தை இன்னைக்கு பேசுவதனால எந்த பலனும் இல்லை. யாருக்கு என்ன யூஸ்? அதனால நிறைய சம்பவம் தெரியும் சார். நீங்க சொல்றதே பாலா பத்தி நிறைய கதை சொல்ல முடியும். ஆனா இப்ப அந்த மாதிரி தானே கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. அது கேவலமான கண்டென்ட் சார். அந்த பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை, பலன். இப்ப நீங்க ஒரு நன்மை சொல்றீங்க, அந்த பாலாவால் இவர் வந்து இதை மாறினாரு, இப்படி மாறினாரு, இந்த டைமென்ஷன் அவர் கிடைச்சது, இதுல ஒரு வாழ்க்கையே மாறுச்சு, சினிமாவுக்குள்ள வந்தவரை திருப்பி அமிச்சு அவர் தொழிலதிபரா மாத்தி விட்டாரு, இது கண்டென்ட். இதுதான் தேவையான கண்டென்ட். பட் இது யாரும் பேச தயாரா இல்லை. இதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஒரு நடிகை பூஜான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, நான் கடவுள். அவங்க சினிமா விட்டு போயிட்டாங்க. இப்போ சினிமாவில் இல்லை, இப்போ போயிட்டாங்க. நான் கடவுள் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சில படங்கள் நடிச்சாங்க. நான் கடவுள்ல நடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமா மன அழுத்தத்துக்கு உள்ளாயிட்டாங்க. காரணம் பல விஷயம் சொல்லலாம். ஏன்னா எனக்கு நிறைய நட்பு, நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய அவங்களோட வந்து பழகியிருக்கேன், நிறைய சம்பவம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற பாலா குறித்து நிறைய கதை சொல்லியிருக்காங்க, நிஜம் சொல்லியிருக்காங்க. அந்த கதைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதெல்லாம் இப்போ வெளியே சொன்ன பாலாவுக்கு தானே அது டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கும் சார். நீங்க ஃபைனல் அவுட் எங்க வரும் தெரியுமா? ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நீங்க வணங்கான எடுத்துங்களேன். வணங்கான் வந்து ஆரம்பிக்கும் போது சூர்யாவோட ஆரம்பிச்சாரு. சூர்யா வந்து எங்க அண்ணன், என் பையன், மூத்த பையன் அப்படின்னு சிவகுமார் சொன்னாரு. எல்லாமே பயங்கரமா ஒரு பெரிய பாண்டிங்ல அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட்டிங்கே போனாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் சம்மந்த டக்குன்னு உடனே வெளியில வந்து ஒரு நோட் போட்டாரு, அறிக்கை போட்டாரு. யார்? சூர்யா. இந்த படத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், என்னுடைய 2D நிறுவனமும் விலகிக் கொள்கிறது. நான் மட்டும் இல்ல, தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து நான் வெளியே போயிடுறேன், இது வரைக்கும் செலவு பண்ண காசு பத்திலாம் நான் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாரு அவரு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது. நான் ஆடிட்டரும் கிடையாது, நான் செலவு நான் எடுத்து கொடுக்கவும் இல்லை. அப்ப சொன்ன தகவல் அதெல்லாம். இப்ப வெளியே போயிட்டார்ல அவரு. ஏன் போனாரு அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல சொல்ல முடிந்த காரணம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் கொடுக்கல, ஸ்கிரிப்ட்ல இவருக்கு நினைக்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ எனக்கு இன்னைக்கு வேற ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இமேஜுக்கு நீங்க மாத்துங்கன்னா ஹீரோ சொல்ற மாதிரி மாறுவதற்கு டைரக்டர் தயாரா இல்லை. இதுதான் பேசுற விஷயமான ஒரு காரணம். பல காரணங்கள்ல பேசுற ஒரு காரணத்துல பிரதானமான காரணமா இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனா நீங்க அதெல்லாம் போயிருச்சு. இப்ப சூர்யாவை பத்தியோ வணங்கான் பத்தியோ இல்ல பாலா பத்தியோ யாரும் பேசுறது இல்ல. இப்ப வணங்கான் அப்படின்னா பாலா, அருண் விஜய் தான் பேசுவாங்க. படம் வெளியில வந்தாலும் அருண் விஜய். இப்ப நீங்க என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை அந்த படம் வந்து சக்சஸ், பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா இப்ப நீங்க சொல்ற கமெண்ட்டை திரும்பியும் பலப்படுத்த பார்ப்பாங்க. ஐயோ சூர்யா வந்து மிஸ் பண்ணிட்டாரு இந்த படத்தை, அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும், அவர் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, அவர் பண்ணியிருந்தா அந்த மாதிரி. நீங்க உங்களுக்கு என்ன அமையணும்னு இருக்கோ அதான் அமையும். பழமொழியே சொல்லுவாங்கல்ல, என்ன ஃபுல்லா உடம்பு பூரா பூசிக்கிட்டு உருண்டா கூட ஒட்டுறது தான் ஒட்டுவாங்கல்ல. உங்களுக்கு இந்த வாய்ப்பு அமையணும்ன்றது அமையும், இல்லைன்னா நடக்காது. எவ்வளவோ படங்கள் மிஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி.
சார் வில்லனா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கினார் சார் விஜயகாந்த் ரஜினிகாந்த் படத்துல. சரிங்களா, ஏவிஎம் வந்து காசு கொடுத்தாங்க, வேணான்னு சொல்லி திருப்பி கொடுக்க சொல்லிட்டாரு ராவுத்தர். படத்துக்கும் அதுவும் ஆமா, நீ வந்து ஹீரோயா, ஹீரோ மெட்டீரியல், அவசரப்படாத, வெயிட் பண்ணு, வேண்டாம், திருப்பி கொடுத்துரு எடுத்து போய் காசுன்னு சொல்லி வாங்கின 5000 ரூபாய் காசை திருப்பி கொடுக்க வச்சிருக்காரு அந்த காலத்துல. அதெல்லாம் இப்ப வேண்டாம் மாதிரி திருப்பி கொடுக்க சொல்லிட்டு ஏன் வேண்டான்னு சொன்னாருன்னா, என்னைக்கு இருந்தாலும் நீ ஹீரோயா, நீ ஹீரோ மெட்டீரியலியா, இதுல போனீங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமாங்க, நீங்க என்னவா உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ கடைசி வரையும் அப்படிதான். அமெரிக்கா மாப்பிள்ளைன்னா கடைசி வரையும் அமெரிக்கா மாப்பிள்ளை தான். ஒரு டான்ஸ்க்கு ஆட வந்துட்டாங்கன்னா ஐட்டம் டான்ஸ் நடிகைகள் தான் ஹீரோயினா வரணும்னு வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் சில்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணத்தில் தான் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு தன்னை ஒரு பெரிய ஒரு நடிகையாக மாறணும், எப்படியாவது நமக்கு வந்து குணச்சித்திர வேஷம் புடவை கட்டி நம்ம வந்து ஒரு குடும்ப குத்து விளக்கா நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்கள என்ன இண்டஸ்ட்ரி எப்படி யூஸ் பண்ணுச்சு, கனவு கண்ணியாக தான் பயன்படுத்துச்சு. கிளாமர் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, கடைசியில் அவங்க எந்த ஆசையும் நிறைவேறல. கல்யாணம் ஆசைப்பட்டாங்க, அதுவும் நடக்கல. சொல்லாங்க, இன்னைக்கு அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போகுது, நீங்க தான் இந்த உங்க தலைமையில தான் நடக்க போகுது, நீங்க இருக்கணும் அப்படின்னு புலியூர் சரோஜா அவங்க கூட சொல்லி அனுப்புறாங்க. திருப்பதிக்கு போறாங்க, அவங்க நகையெல்லாம் காமிச்சிருக்காங்க, என் கல்யாணத்துக்காக நான் வாங்கி வச்சிருக்க நகையெல்லாம் பாருங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. அவங்க ஊருக்கு திருப்பதிக்கு போறாங்க வேற ஒரு சாங் ஷூட்டுக்காக, போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. சாகிறதுக்கு முதல் நாள் டிஸ்கோ சாந்திக்கு ஃபோன் பண்றாங்க, முடிஞ்சா நைட்டு வர முடியுமா எனக்கு இங்க வாங்க அப்படின்னு. மாதிரி டிஸ்கோ சாந்தியா அனுராதா யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒருவேளை இரவு போயிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கலாம். அது மாதிரி நீங்க என்னவா, நீங்க என்ன கேரக்டர் உங்களுக்கு கிடைக்குதோ அப்படிதான். அதனாலதான் எல்லாருமே ஹீரோக்கள் பயப்படுறாங்க. என்னை வந்து நீங்க ஹீரோனா நான் எனக்கு இது மாதிரியே வேணும், எனக்கு தயவுசெய்து என்ன அதை மாத்திராதீங்க, அடையாளம் வேற மாதிரி கேரக்டர் மாத்திராதீங்கன்னு. விஜயகாந்த் அன்னைக்கு வந்து ஒருவேளை அவர் வந்து நெகட்டிவ் ரோல்ல போயிருந்தாருன்னா அவர் ஹீரோவா போயிருப்பாரான்னு சந்தேகமா இருந்திருக்கும். ஆனா அதை கணிச்சவர் வந்து இப்ராஹிம் ராவுத்தர். வேணாம் விஜய் போவாத, வேணாம், காசு கஷ்டம்தான், வேண்டாம், நாம அடுத்தடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல தான் எஸ்எஸ்சியோட சேர்ந்து படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சட்டமுறை அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய கிராஃப் வந்து வேற லெவல்ல ஏற ஆரம்பிச்சது. இது வந்து இயல்புலே தமிழ் சினிமாவில் ஒரு எழுதப்படாத சட்டம் என்ன தெரியுமா சார், நீங்க எடுக்கும் போது 1000 சண்டை வரும், அடிச்சு கட்டி உருளுவாங்க. படம் நல்லா போயிடுச்சுன்னா அதே கட்டி உருண்டவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு மீடியா முன்னாடி நிற்பாங்க, மக்கள் முன்னாடி நிற்பாங்க. படம் சரியில்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க. இப்படி பல பேரை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம எங்க அண்ணன் தான் இருக்காருல்ல, ஆமா, ஆளவந்தான்னு ஒரு படம் சொன்ன உடனே சிரிக்கிறீங்க. அந்த படம் வந்த டைம், அந்த படத்துல அவர் எதிர்பார்த்த மாதிரி வந்து படம் போகல. ஆனா அந்த படத்துல கமலஹாசன் காமிச்ச அந்த டெக்னிக்கல் விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயத்த அந்த காலகட்டத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு டெக்னாலஜி இல்லாத டைம்ல அவரு அங்க அந்த மேனரிசமா இருக்கட்டும், அந்த தொழில்நுட்ப விஷயங்களா இருக்கட்டும், எவ்வளவு மிரட்டி இருப்பாரு. கிராபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு தான் சார் கிராபிக்ஸ், சிஜி ஒர்க், அது இது ஏஐ தொழில்நுட்பம் என்னென்னமோ சொல்றோம் நம்ம. அன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா எப்படி பண்ணாரு கமலஹாசன் யாருக்குமே புரியல. ஏன்னா அவ்வளவு டெக்னிக்கலா சினிமாவையே லவ் பண்ணாரு பயங்கரமா. அப்ப வந்து நம்ம தான அவர்கள் என்ன சொன்னாரு, ஆள வந்தான் என்னை அழிக்க வந்தான்னாரு. இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அதே டிஜிட்டல்ல விட்டாரு. இப்ப என்ன சொன்னாரு, ஆள வந்தான் ஆள பிறந்தவன்றாரு. இதான் சார் சினிமா. ரெண்டு பேரும் அவங்கவுங்க லெவலுக்கு வேற வேற தளத்துல இருக்காங்க. அவர் ஒரு கட்சி தலைவராகி அடுத்த கட்டத்துக்கு ஓடிட்டு இருக்காரு, இவர் பெரிய பிரம்மாண்ட தயாரிப்பாளரா இருக்காரு. எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் படம் தயாரிக்கும் போது இருக்கும். படம் ஜெயிச்சுட்டா பேச மாட்டாங்க, தோத்துட்டா தான் இதெல்லாம் பேசுவாங்க. ஓகே சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, கடைசியா படம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்போ கடைசி படத்தை யார் பண்ண போறா, வெற்றிமாறன் தான் அப்படின்ற மாதிரி உறுதியான தகவல்லாம் வெளியாகுது. ஸோ நீங்க ஆக்சுவலாக என்னன்னா, நான் வெற்றிமாறனோட ஒரு எங்களுடைய அமைப்பு ரீதியாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணோம். அப்போ பண்ணும்போது அந்த மேடையில் நானும் வெற்றிமாறனும் உட்காந்து பக்கத்தில் தான் உட்காந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஆமாம் நான் விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், அந்த கதை பொலிட்டிக்கல் சட்டையர் சப்ஜெக்ட் தான் அது. ஆனால் என்னன்னா இப்போ அது என்னால் பண்ண முடியாது, இப்போ உடனே எனக்கு அதை டக்குன்னு உடனே உள்ளே போக முடியாது என்னால், ஏன்னா எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. என்ன மாதிரியே விஜயும் கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. அப்போல்லாம் 68 அவர் வந்து கமிட் பண்ணலை, நான் பேசின டைமில். அவருக்கும் தொடர்ந்து கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்தாருன்னா இந்த சப்ஜெக்டில் இன்னும் சின்ன சேஞ்சஸோட நம்ம வந்து போகலாம்
ஸோ அதனால அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தார். அவரே சொன்னது. அவனுக்கு எங்கிட்ட மட்டும் பேசுறது வேணாங்க, மைக்கிலே நம்ம ஆளுங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் அமைப்பு ரீதியாக நடந்த நிகழ்ச்சின்றதுனால மைக்கிலே சொல்ல சொன்னோம். அவரும் அதை வந்து ஆமா நான் விஜய்க்கு வந்து கதை சொல்லியிருக்கேன் எல்லாம் சொன்னார். ஸோ அந்த வகையில் விஜயோட அவர் கதை சொன்ன விஷயம் உண்மைதான், கதை சொல்லியிருக்காரு. அது பொலிட்டிக்கல் சட்டையராக தான் இருக்கும். இவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இப்போ வந்து வந்துட்டார்ல தாவேகா அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா, போட்டாரு, ஐக்கு வேற போட்டாரு, 2 கோடி பேரை டார்கெட் வைக்கிறாரு. இது வரைக்கும் இல்லாத ஒரு டார்கெட் அது. ஏன்னா எந்த கட்சியில 2 கோடி கிடையாது தெரியுமா? கிடையாது. பட் ஆனா ரசிகர்களா இருக்கவங்களாம் உறுப்பினர் சேருங்க, வழுக்க டைம் கூட சேருங்க அப்படின்ற மாதிரி. அது அவருடைய விருப்பம், அது தப்பு இல்லை. நம்ம அவங்க ரசிகராக இருக்கும் தொண்டரா மாறணும்ல. எல்லா ரசிகர் தொண்டரா ஆயிடுவானா? ஆக மாட்டான், எங்கேயுமே வாய்ப்பு இல்லை அது. ஸோ அது ட்ராப் அவுட் ஆகும், புதுசாக வரும். அது நம்ம அவர் டார்கெட் 2 கோடி வச்சிருக்காரு. அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடைசி படம் அரசியல் படமா இருக்கணும்னு விரும்புறாரு. இன்னைக்கு வந்து அரசியல் படங்கள்ல அதுவும் ரொம்ப இன்னைக்கு சமகாலத்துல அரசியலை சொல்ல வேண்டிய விதத்துல அழகா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி வெற்றிமாறன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய எல்லா படங்கள்லயும் சரி, அவர் எடுத்த முந்தைய படங்கள் தனுஷோட அவர் பண்ண படமா இருக்கட்டும், இப்ப வந்த படமா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சமகால அரசியலையும் சமகால அரசியல்வாதிகளுடைய அட்ராசிட்டியும் ரொம்ப அழகா வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அப்ப அவரோட டிராவல் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு டாக் இருக்குதான் செய்யுது, உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே நேரத்துல கார்த்திக் சுப்புராஜ் ஒரு கதை சொல்லியிருக்காரு, அவரும் வந்து கதை வச்சிருக்காரு, பொலிட்டிக்கல் சட்டையர் கதை அப்படின்னு ஒரு டாக் ஓடிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. உங்களுக்கு தெரியும் அது. அதுக்கு சாத்தியம் ரொம்ப கம்மி. ஏன் சொல்ல வரேன்னா, கார்த்திக் சுப்புராஜ் என்னதான் பொலிட்டிக்கல் சட்டையர் எடுத்தாலும் பேசுற மாதிரி வெற்றிமாறனோடு ஈக்குவலா நீங்க பொருத்தி பார்க்கும்போது கார்த்திக்ன்றது கமர்ஷியல் தான். கமர்ஷியல் ரீதியா கார்த்திக் சுப்புராஜ் ஒத்துக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிற விஷயம் இருக்குல்ல, கமர்ஷியல் மட்டுமே கடைசி வரை நிற்காது. நீங்க எவர் கிரீன் சாங்கை தான் கேட்க முடியும் காலத்துக்கும். இன்னைக்கு நீங்க லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா, நான் சொல்ற லாங் டிரைவ் வெளியூர் போறது, இது லாங் டிரைவ் வேற ஒரு அர்த்தம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதுக்குள்ள போக வேணாம். அந்த மாதிரி வெளியூர் பிரயாணப்படுறீங்க, இரவு நேரத்தில் கார்ல பயணப்படுறீங்க, ஒரு வாகனத்தில் போறீங்கன்னா இளையராஜா சாங்ஸும் பழைய எம்எஸ்வி சாங்ஸ்னு கேட்டுட்டு போக முடியும். இளையராஜா தான் மேக்ஸிமம் இருப்பார் எல்லாத்துலையும். இன்னைக்கு வர படங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்களுடைய எந்த பாட்டாவது ராத்திரில கேட்க முடியுமா? தூக்கம் வராது கேட்டா. தூக்கம் வர்றதுக்கு வராதுக்கே இல்லை, கேட்கவே முடியாது, ரிப்பீட்டா திரும்பி கேட்க முடியாத அளவுக்கு தான் லட்சணத்தில் இருக்கு பாட்டு. அந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருந்தா கூட தொடர்ந்து பார்க்க முடியாது அதை. பட் வெற்றிமாறன் கொடுக்குற படங்கள்லாம் அதுல உள்ள விஷயங்கள், மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த அவ்வளவு சொல்றாரு. அந்த ஹீரோவே அவன் ஹீரோவா தான் அவன் தன்னை பொருத்தி பாத்துக்கிறான்ல. நீங்க பாக்குற ஆடியன்ஸ் தனுஷ வெற்றிமாறன் டைரக்ட் பண்ற படங்கள்லாம் தனுஷ அந்த கேரக்டரை மறந்துட்டு இவன் அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். நாம தாண்டா அப்படி பேசுறோம், நம்ம பையனை அப்படி வளர்க்குறோம், நம்ம பையனை அப்படி மாத்துறோம், நம்ம தான் இந்த டைலாக் பேசுறோம், அந்த படம் தான் பேசப்படுது. அது மாதிரி விஜய் மாறணும்னு வெற்றிமாறனோட சேரணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜயினுடைய கேரியர்லயே விஜய் இதுவரை நடிச்சிருக்காருல்ல, 68 நடிச்சு 69 போயிட்டு இருக்குல்ல, 70 வரைக்கும் சொல்றாங்க. எவ்வளவு உண்மைன்னு தெரியல, இன்னொரு தகவலும் அடிஷ்னலா இன்னொரு படமும் ஒரு விஷயம் இருக்குன்றாங்க. ஏமா 70ஓட முடிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது யாருன்னு தெரியல, அதுவும் வரும் வச்சுங்களேன். இந்த விஷயத்துல இந்த 68 படங்கள்ல அவர் பண்ணாத மாதிரி பயங்கரமா தன்னை மாத்திக்கிறதுக்கு வெற்றிமாறன் படத்துல ஒத்துக்கிட்டாதான் வெற்றிமாறன் படம் கமிட் ஆகும். கரெக்ட் ஆகும். அது பழைய மாதிரியே சும்மா நான் வரேன், சட்டையை மாட்டுறேன், கோட் மாட்டுறேன், சட்டை பட்டன் போடாத உள்ள பனின்னு வெளியே தெரிஞ்சு டான்ஸ் ஆடுறேன், அது வெற்றிமாறன் படத்துல எடுபடாது. உருண்டு பரண்டு சாக்கடையில மிதிக்கணும்னா மிதிக்கணும், குதிக்கணும். அப்படியே இப்ப டைமென்ஷனே மாறணும் அப்படியே டோட்டலா ரெடியா இருந்தாதான். ஆமா ஆமா, இல்லைன்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி வரலன்னா வெற்றிமாறனோட சேர மாட்டார் சார். இதுக்கு அவர் ஒத்து வந்தாருன்னா வெற்றிமாறனுடைய 2 பேருமே எண்ணெயும் தண்ணி மாதிரின்னு வச்சுங்களேன், சேரவே சேராதுனாங்க. ஆனா சேரும் ஒரு கட்டத்துல, கரெக்டா இருக்கும். டைரக்டரா இருக்கிற வரைக்கும் கலந்த போகணும்னு அவசியமே கிடையாது. அவர் வேலையை அவர் செய்யட்டும், இவர் வேலையை அவர் செய்யட்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ அது மாதிரி இவர் மாறிட்டார்னா, தன்னை மாத்திக்கிட்டாருனா. பொலிட்டிக்கல் சட்டையர்ல நிறைய விதம் இருக்குல்ல, அதுக்காக நீங்க வேஷ்டியை கட்டிக்கிட்டு அழுக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு எல்லா காலையும் ஓடணும்லாம் அவசியம் கிடையாது. தனுஷ் உழுந்த மாதிரி எல்லா காலையும் ஓடணும் அப்படின்லாம் ஒன்றும் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த கதைக்கு பொருத்தமா வர மாதிரி இவர் தன்னை மாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அது வருவாரான்னு நமக்கு பெரிய கேள்விக்குறி இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையான்னு. மீண்டும் திரும்பவும் ஒரு அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு டாக்ல நாம சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.